இந்த கதையை முடிக்கும்போது நீங்க எந்த பொருளையும் அதே மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஆனி, அவளுக்கு வயசு 4. ஒரு அமைதியான கிராமம், ஒரு பழைய வீடு. அந்த வீட்டில் அவளும் அவளுடைய பாட்டி மட்டும்தான். ஆனியின் பெற்றோர் சிட்டியில் வேலை பார்க்குறாங்க. ஆனிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளை அவங்க பேரண்ட்ஸோடய வச்சுருக்காங்க. பணம் அவங்களுக்கு நிறைய இருந்தாலும் ஆனியை பார்த்துக்கிற நேரம் மட்டும் இல்லை. ஆனியோட பாட்டிக்கு பழைய பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துல பழைய பொருட்கள் கொடுத்தாலும் அது எவ்வளோ விலையா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி வச்சு அதை ரசிப்பாங்க. அதே மாதிரி அந்த ஊர்ல வீட்டை காலி பண்றவங்க ஒருத்தவங்க ஒரு நிறைய ஆன்டிக் பொருட்களை அவங்க பாட்டிக்கு கொடுத்துட்டு போறாங்க. அந்த ஆன்டிக் பொருள் எல்லாமே தொடச்சி தொடச்சி வைக்கிறது தான் அந்த பாட்டியோட வேலை. ஆனி குழந்தையில இருக்கும்போது அவங்க பாட்டி மாதிரி எல்லா பொருளையும் தொடச்சி வைப்பா. சில நாட்கள்லயே முழு ஆரோக்கியமா இருந்த அவங்க பாட்டி எந்த காரணமும் இல்லாம திடீர்னு இறந்துட்டாங்க. ஆனிக்கு அப்போ வயசு 5. ஆனியும் அவளோட சின்ன தங்கச்சியும் இப்ப நகரத்துல ஒன்னா வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவோட நிறைய வருஷங்கள் போச்சு. ஆனா ஆனிக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு. திடீர்னு அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா, பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சடங்கெல்லாம் செஞ்சோமா? ஏன்னா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு கேக்குறா. அவங்க அம்மா ஒரு நிமிஷம் மௌனம் ஆயிடுறா. அவங்க அம்மா என்ன சொல்றானா, நீ சின்ன குழந்தையா இருந்தல்ல, அதனால உனக்கு நினைவு இருக்காது, நம்ம எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணியிருக்கோம்னு சொல்றா. ஆனியும் நம்பிட்டா. ஏன்னா அப்போ அவ ரொம்ப சின்ன குழந்தை தானே. இப்ப ஆனிக்கு வயசு 28. அதே கிராமத்துக்கு, அதே பழைய வீட்டுக்கு முழு குடும்பமும் திரும்பி போக முடிவெடுக்கிறாங்க. எல்லா ஜாமானும் பேக் பண்ணி நாளைக்கு கிளம்புறதா ஒரு ஐடியால இருக்காங்க. ஆனிக்கு திடீர்னு அவளோட பாட்டி ஞாபகம் வந்தது. கண்கள் நனைஞ்சது. அந்த ராத்திரி அவ ஒரு கனவு கன்றா. ரொம்ப அமைதியான குளிர்ந்த ஒரு குரல்ல, ஆனி, இங்க வராத, உனக்கு பிரச்சனை இருக்குன்னு. அது அவளோட பாட்டி தான். அவங்க பாட்டி கனவுல வந்துட்டு இத சொல்லிட்டு காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டா. ஆனி திடீர்னு கண் விழிச்சிட்டா. நல்ல வேலை இது கனவு தானே, நான் கூட பயந்துட்டேன், பாட்டியை பத்தி நினைச்சிட்டே இருந்ததுனால இந்த மாதிரி கனவுலாம் வருதுன்னு பதறிட்டா. அவளே அவ சமாதானப்படுத்திட்டா. அடுத்த நாள் எல்லாம் கிளம்புறாங்க. அதே கிராமம், அந்த வீடு இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கு. குளிர் காற்று, நிறைய மௌனங்கள், லட்சக்கணக்கான நினைவுகள். அந்த ராத்திரி ஆனியின் பெற்றோர் வெளியே போயிட்டாங்க. வீட்டுல ஆனியும் அவளோட தங்கச்சியும் மட்டும்தான் இருக்காங்க. ஆனி வீட்டுக்குள்ள சுத்தி பார்த்தா. அப்போ நிறைய ஆன்டிக் பொருட்கள் அப்படியேதான் என்ன இருக்கு. அவ ஒரு இடத்துல போறப்ப திடீர்னு அவள ஏதோ ஒண்ணு இழுக்குது. அது ஒரு பெரிய ஆன்டிக் பொருள். ஒரு வெள்ளை துணி போட்டு ஃபுல்லா மூடி வச்சிருக்காங்க. அவளுக்கே தெரியாம அது பக்கத்துல போனா. அந்த வெள்ளை துணிய அவ கையால உருவனா. அது ஒரு பெரிய பழம்பெரும் கண்ணாடி. அழகானது. ஆனா அதை பார்க்க பார்க்க அவளுக்கே புரியாம ஒரு படபடப்பு. அந்த கண்ணாடியை சுத்தி பாக்குறா. பின்னாடி அந்த கண்ணாடி ஓனருடைய ஒரு பெயர், அது எப்ப செஞ்சதுன்ற தேதியும் நாளும் இருக்கு. 100 ஆண்டுகள் பழமையானது. அவளுக்கு ஆர்வம் தாங்க முடியல. லேப்டாப் எடுத்தா, இவ்வளோ வருஷங்கள் முன்னாடி செஞ்சது இன்னமும் புது பொலிவோட இருக்கேன்ட்டு அதை பத்தி ரீசர்ச் பண்ண விரும்பினா. ஆர்டிக்கல் படிக்க ஆரம்பிச்சா. அந்த கண்ணாடினை பத்தின நிறைய ஆர்டிக்கல் வந்திருக்கு. படிச்சுட்டே இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் திடீர்னு கால் பண்ணிட்டா. அவ போன் எடுத்துட்டு வெளியே பேச போயிட்டா. பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு கையில ஒரு முள் செடி பட்டு அவ கையில ரத்தம் வருது. அவ திருப்பி ரூம்குள்ள போறா. போறதுக்கு முன்னாடி அவ தங்கச்சி கிட்ட பேண்டேஜ் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு போறா. அவ திருப்பி லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்தா. அப்போ அமைதியான அந்த இடத்துல ஒரு குரல், அனி, இங்க பாரு, நான் இருக்கேன் அப்படின்னு கேக்குது. அது அந்த கண்ணாடியிலேருந்து வந்திருக்கு. குளிர்ந்த உயிரில்லாத ஒரு குரல். ஆனியால எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல, பயப்பட கூட முடியல. ஏதோ ஒண்ணு அவளை இழுத்துச்சு. கண்ணாடியில கொஞ்சமா தூசி இருக்கு. அவ கைகளை நீட்டி அந்த ரத்த கரையோட அந்த கண்ணாடியை தொடச்சா. ஒரு கை கண்ணாடிக்குள்ள இருந்து வந்து அவளை அந்த கண்ணாடிக்குள்ளேயே இழுத்துருச்சு. ஆனி அங்கிருந்து மறைஞ்சிட்டா. இப்ப அவளோட தங்கச்சி பேண்டேஜ் எடுத்துட்டு உள்ள வரா. அக்கா அக்கான்னு கூப்பிடுறா. ஆனா யாருமே இல்ல. அந்த ரூம்ல ஒரு லேப்டாப்பும் கண்ணாடியும் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஆனி உள்ள வரத அவ தங்கச்சி அவ கண்ணால பார்த்தா. இப்ப எப்படி அவ இல்லாம போவா? வீடு ஃபுல்லா தேனா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லேப்டாப் முன்னாடி அவளோட தங்கச்சி உட்கார்ந்தா. ஆனி படிச்ச அதே ஆர்டிக்கலை அவ படிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஆனி படிக்காத கடைசி 2 வரிகள் அதுல இருக்கு. இந்த கண்ணாடி ஒருபோதும் தூசி படராது. அப்படியே தூசி இருந்தாலும் அதை யாரும் துடைக்காதீங்க, அது உங்க ஆன்மாவை விழுங்கிரும் அப்படின்னு போட்டிருக்கு. அவ தங்கச்சியால இதை நம்ப முடியலனால் நம்பிதாகணும். ஏன்னா அவ கண்ணு முன்னாடியே ஆனி இந்த ரூமுக்கு வந்ததை அவ பார்த்திருக்கா.
இப்போ ஆனி இல்லை, அவ தங்கச்சி உரைஞ்சு போயிட்டா. திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. அவ தங்கச்சி ஓடி போய் திறந்து பார்க்கறா. ஆனியோட அம்மா வந்திருக்காங்க. ஆனியோட தங்கச்சி எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அவங்க அம்மாவால நம்பவே முடியல. திடீர்னு ஓடி வந்து அந்த ரூமை பார்க்கறா. அந்த ரூம்ல அந்த கண்ணாடியை பார்த்து அவங்க அம்மா ஷாக் ஆகுறா. இந்த கண்ணாடி இன்னும் இங்கேதான் இருக்கா, நான் எப்பயோ தூக்கி போட சொன்னேன்னு சொல்றா. ஆனியோட அம்மாவுக்கு அந்த கண்ணாடியை பத்தின விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கு. ஆனியோட தங்கச்சி என்னன்னு கேக்குறா. ஆனியோட அம்மா கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் இருக்கு. அவ சொன்ன பதில், கவலைப்படாத, உங்க அக்கா உங்க பாட்டிக்கிட்டே போயிட்டா அப்படின்னு. ஆமா, ரொம்ப வருஷங்கள் முன்னாடி அவங்க பாட்டியும் அதே மாதிரி அந்த கண்ணாடி தான் இழுத்துருக்கோம். அவங்க அம்மாவுக்கும் இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். ஆனா அவங்க இந்த வீட்டுக்கு வந்த காரணம் அந்த கண்ணாடி இல்லைன்னு நினைச்சிட்டு தான் அந்த கண்ணாடி அங்கதான் இருந்திருக்கு. இந்த உலகத்துல சில பொருட்கள் பழையதா இருக்கிறதுனால ஆபத்தானதில்ல. ஆனா சில நினைவுகள், சில ரகசியங்கள் தொட்டா நம்மளே அழிச்சிரும். அடுத்த முறை ஒரு பழைய கண்ணாடி முன்னாடி நீங்க நிற்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தூசியை துடைக்கலாம், ஆனால் ஆன்மாக்களை துடைக்க முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.